இங்க ரெண்டு பொண்ணுங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாரா விதமா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரமா அதுக்குள்ளதான் மாட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கிளீன் பண்ற பொண்ணு வந்து இவங்களுடைய பர்ஸ் எடுத்து அதுல இருந்த ஏடிஎம் கார்டு காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வந்து அங்க இருந்த கேமராவை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு இவ என்ன பண்ணுவானா அந்த பர்ஸ்ல அமௌண்ட் கம்மியா இருக்கும். அதுவும் இல்லாம இவங்களோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களோட பேங்க் பாஸ்வேர்டை கேட்கறதுக்காக அங்க போறா. அவங்க கிட்ட போய் இங்க இருக்கிற கேமராவை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா நீங்க வந்து உங்களுடைய ஏடிஎம்மோட பாஸ்வேர்ட் சொன்னாதான் அதை நான் ஓபன் பண்ணி விடுவேன்னு சொல்றா. இந்த பொண்ணுங்களும் பாஸ்வேர்ட்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா இப்ப உடனே என்ன பண்றேன்னா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ஐஸ் கட்டியா மாறுறா. அந்த ஃபேனை போய் போட்டு விட்டுறா. இந்த டைம் நீங்க பாஸ்வேர்ட் சொன்னா மட்டும்தான் உயிர் பழைக்க முடியும், இல்லனா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றா. என்னதான் நடந்தாலும் பாஸ்வேர்டை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆனா இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் தண்ணியோட சில்னஸ் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துட்டே வருவா. இதை பார்த்த இவளுடைய ஃப்ரெண்டு வெளியே இருந்த இவகிட்ட வெளியே வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் வேணாம் தரேன், இதை மட்டும் ஓபன் பண்ணி விடுன்னு சொல்லி கேட்பா. ஆனா இவ என்ன சொல்லுவானா, உங்களை என்னால நம்ப முடியாது, நீங்க பாஸ்வேர்டு மட்டும் சொன்னீங்களா போதும், நான் ஓபன் பண்ணி விட்டு இங்கிருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிடுறா. இதை கேட்டா இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அங்க ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் இருக்கும். அதை எடுத்து இவ என்ன பண்றானா, சரி நான் பாஸ்வேர்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிட்ட கூப்பிடுவா பாருங்க. அவ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷார்ப்பான பொருளை வச்சு அவளுடைய கழுத்திலே குத்திடுறா.